இதில் பாருங்களேன், அதாவது நிறைய பக்தர்கள் அங்கே ஒரு பிரபலமான கோயில் போல் மன நிம்மதியை தேடி நம்ம கோயிலுக்கு வரோம். அங்கே வந்து கடவுளை பார்த்து நம்ம மனசில் இருக்க பாரதெல்லாம் கொட்டிட்டோன்னா கொஞ்ச நேரம் கடவுளை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் சாமி கும்பிட வராங்க, அவங்கள எப்படி தள்ளி 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 விடுறாங்க. கண்டிப்பாக கோயில்கள் அப்படின்னா கூட்டம் இருக்கும், அது பிரசித்தி வாய்ந்தது அப்படின்னா நிறைய மக்கள்லாம் வருவாங்க தான். ஆனால் வரதே சாமியை பார்க்கறதுக்கு தான். அந்த சாமியை கூட ஒழுங்காக பார்க்க விடாமல் அவங்கள நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இது வந்து சாதாரண மக்களை வந்து நீங்கள் இங்கே இருக்க அதிகாரிகள்லாம் அப்படியே தள்ளி விடுறாங்க. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வயதானவங்களாக இருந்தாலும் அப்படியே ஒரு நிமிஷம் கூட நிற்க விடல, சாமியை பார்க்க விடல, அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுவே அதிகமாக பணம் கொடுத்து வர விஐபி தரிசன நபர்களை இந்த மாதிரி இவங்க கையாள்வார்களா அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கடவுள் கண் முன்னாடி இப்படி நடந்திருக்கிறவங்களுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்க போறாரு அப்படிங்கறது அதை அடுத்த பட்சம்னே வச்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருமே அமைதியா போய் பொறுமையா கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படி கடவுளை மனதார வேண்டும் பொழுது இப்படி தள்ளி விடுறது, கையை பிடிச்சி இழுத்து விடுறது, இழுத்து வெளியே தள்ளுறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்குது. காலங்காலமா பெரிய சக்தி வாய்ந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கோவில்கள்ல இன்னைக்குமே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இதெல்லாம் விஐபி பக்தர்களுக்கும் விஐபி தரிசனம் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது. ஆனா இப்ப இந்த அணுகுமுறை பத்தி உங்களோட பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.